நம்முடைய சிந்தனையை திருப்ப வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் முகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று இன்ஷா அல்லாஹ் ஒரு கேட்கலாமா நம்முடைய நிகழ்ச்சியை நேரடியாக துவங்கி விடலாம். சரியாக 6:26 நிகழ்ச்சி முதல் சுற்று மகரிக்காக நடைபெறும். அதற்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் இப்போ அதிர்த்த அவர்கள் சபா அணியினருக்கான கேள்வியை தொடங்குவார்கள். மொபைல் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சபா அணியினருக்கான கேள்வி, குர்ஆன்ல எந்த சூறாவை எடுத்தாலும் ஆயத்தை எடுத்தாலும் அரபி எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களும் ஓரளவு வந்துவிடும். ஆனால் மீன் என்ற எழுத்து எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் ஒரு சூறாவில் மீன் என்ற வார்த்தை எழுத்து இல்லாத ஒரு சூறா இருக்கு. மீன் என்ற எழுத்து இடம் பெறாத சூறா எது? மீன் என்ற எழுத்து இல்லாத முறை தொடர்பு என்னோட தெரியாதவர்களுக்கு புதிய கேள்வி. அடுத்து மறுவாணிகளுக்கான கேள்வி. மறுவாணிகள் இந்த பள்ள தெரிந்த பக்கம் இஸ்லாம் பக்கம் கீழே குர்ஆன் ஹதீஸை ஒட்டித்தான் இந்த கேள்விகள் பெரும்பாலும் இடம்பெறுகிறது. குர்ஆனில் ஒரு சூறா இருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் என்ற வார்த்தையில் 20 ஆயத்துக்கு 30 ஆயத்துக்கு எல்லா ஆயத்திலுமே அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். அது என்ன சூறா? சூரா முஜாதலா என்பது சரியானது. அடுத்த கேள்வி, ஹிரா அணியினர் கீழத்தில் வந்திருக்காங்க. ஹிரா அணியினருக்கான கேள்வி. ஹிரா அணியினருக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மது, அஹ்மது என்றெல்லாம் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் தெளிவான முறையில் குர்ஆனில் எத்தனை தடவை வந்துள்ளது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் குர்ஆனில் எத்தனை தடவை வந்துள்ளது? 5 தடவை, 4 தடவை. 4 தடவை முகமது என்றும் 1 தடவை அஹ்மது என்றும் இடம்பெற்றுள்ளது. அடுத்து சகோதரர்களே, அக்ஸா அணியினர் இளைஞர்கள் பெரியோர்கள் ஆண்கள் அக்ஸா அணியினர் பதில் சொல்றது போட்டியா கேள்வி கேட்கிறது போட்டியான்ற அளவுக்கு நம்முடைய தாய்மார்களுடைய இந்த பதிலின் வீச்சு வேகமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய கல்வி ஞானங்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டும். அடுத்த கேள்வி யாருக்கு? ஆண்கள் குறித்த கேள்வி இப்போது நான் அக்ஸா அணியினருக்கான கேள்வி. இதோட முதல் சுற்று முடிகிறது. முதலில் நரைமுடி யாருக்கு ஏற்பட்டது? அது தொடர்ச்சியான கேள்வி. அச்சமயத்தில் அவர்கள் செய்த துவா என்ன? நரை ஏற்படுவதால் என்ன வெகுமதி கிடைக்கிறது என்று ஹதீஸிலே வந்துள்ளது. அபூதாவுதுல அந்த ஹதீஸ் வந்துள்ளது. கேள்வி என்னங்க? முதல்ல நரமுடி யாருக்கு வந்தது? அந்த சமயத்தில் அவர் என்ன துவா செஞ்சாரு? அந்த நரைமுடி ஏற்பட்டால் என்ன பயன் கிடைக்கும், பலன் உண்டு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மூணுக்கும் பதில் வேணும். இப்ராஹிம் நபி சரியான பதில். ஞானத்தை அதிகப்படுத்துவார்கள் சொல்றீங்க. இரண்டாவது பதில் மட்டும் கொஞ்சம். அது மூணாவது கேள்வி இருக்கு, சொல்லுங்க. என்ன பயன் கிடைக்கும்? இப்ராஹிம் நபி சரி ஆயத் போடுங்க. இல்ல இந்த கேள்விக்கு பதில் தெரியாட்டா இப்படி வாங்க, அப்படியே வாங்க. மறுவாங்க மூணு கேள்வி பதில் தெரியா சரியா தெரியும். அது சபாலிங்க நரைமுடி யாருக்கு வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பதில் சொன்னார்கள். இது சரி. இரண்டாவது கேள்வி, அதுல அச்சமயத்தில் அவர்கள் செய்த துவா என்ன? ரப்பி ஜித்னி வகாரா,
ரச்சகனே எனது கண்ணியத்தை அதிகப்படுத்துவாயாக. கண்ணியத்தை வயது கூட கைனியம் கூடணும். கண்ணியத்தை அதிகப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரை என்பது இன்னொரு முஸ்லிம்களுடைய ஒளி. மன்ஷாப ஷைபத்து இஸ்லாம், இஸ்லாத்திலே ஒருவருக்கு நரை தட்டினால் கதபல்லாஹு பிஹா ஹஸனா, ஒரு நன்மை எழுதுகிறான். வ கஃபர அன்ஹு பிஹா கத்தியா, ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். ஒரு ரஃபாஹு பிஹா தரஜா, அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தரஜா உயர்ந்து, ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது. இதுதான் நரைக்கு பயன்பாடு. இத்துடன் இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. மகளிர் தொழிலுக்காக செல்கிறோம். பெண்கள் உட்கார்ந்து பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மகளிர் தொழிலுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். இருக்கக்கூடிய ஒரு துஆ, இந்த துஆவை போல் நான் அரபியிலே ஓதி காட்டுவேன். அது எந்த அத்தியாயத்திலே வருகிறது, அந்த துஆவை கேட்டது யார்? இந்த இரண்டுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒரு சிறிய செய்தி. இப்ப இந்த ரெண்டு சைடு ஃபுல்லா வைக்கீங்க. கீழே தரல சேர் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இடம் இல்லாதவங்க கீழே தர கூட உட்காரலாம். அந்த துஆ என்ன? துஆ இடம்பெற்ற அத்தியாயம் எது? அந்த துஆவை கேட்டவர்கள் யார்? ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. சஃபா அணிகள் 1 2 கைதுக்குறாங்க. இந்த தவறான விடை. மர்வா அணிக்கு விடப்படுகிறது. யார் ஃபர்ஸ்ட் கைதுக்குறாங்களோ அவங்க இரவான கேள்வி. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. மறுபடியா மருவா இல்லைன்னு சொன்னா ஹிரா முதல்ல யார் கைதுக்குறது? ரெண்டு பேர் கைதுக்குறாங்க. சூரத்துல் கஹஃப் நான் கேட்டது துஆ கேட்டது யார்? கோஹிவாசிகள். நான் மீடியம் பிரேக். சூரத்துல் கஹஃப் கோஹிவாசிகள் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதான் சொல்லலாம். அருமையான. அடுத்தது இப்பொழுது அடுத்த கேள்வி மர்வா அணியினருக்கானது. இதிலும் 2 கேள்விகள் இருக்கின்றன. உம்முல் குர்ஆன் என்று எது அழைக்கப்படுகிறது? உம்முல் குர்ஆன் என்று எது அழைக்கப்படுகிறது? மர்வாவுக்கான கேள்வி. இன்னும் கை தூக்குறாங்க. இங்க கொடுங்க. ஓகே. சூரத்துல் அதற்கு அப்பெயரை இட்டவர்கள் யார்? அதற்கு அந்த பெயரை இட்டவர்கள் யார்? கேள்வியின் தொடர்ச்சி. அவங்க முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. முடிக்கட்டும். முதல் கேள்வி, உம்முல் குர்ஆன் என்று எது அழைக்கப்படுகிறது? அதற்கு அப்பெயரை இட்டவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியான விடை. என்னம்மா பிரைஸ் வந்து மீடியம் கொடுத்துருங்க. 2 கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் கடினமான கேள்வி. ஹிரா அணியினருக்கு இடமிருந்து துவங்கப்படுகிறது. இப்போ கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டாங்கன்னா அது வந்து தரமான முதல் பரிசு. ஓகே, அதாவது நல்லா கவனிங்க. சூரத்துல் முஃமினூன்ல கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். குஷு என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பொருள் என்ன? வெயிட் பண்ணுங்க. அதே சொல் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஅன். அதே சொல் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். குஷு என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? அது கொடுங்கம்மா. அவங்க கேட்கிறாங்க. கிட்ட வச்சு தான் பேசுறேன். அச்சம் தக்குவான்னு என்ன அர்த்தம்? அச்சம் என்பதற்கு விளக்கம் என்ன? அச்சம் பயம் ஒண்ணு. சரி, தக்குவாவுக்கும் குஷுவுக்கும் என்ன வித்தியாசம்?
அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் இறைவன் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது இருக்கிறது இறையச்சம். ஓகே, அப்படின்னா குஷுவுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருங்க, மீடியம் கொடுத்துருங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரே டிரான்ஸ்லேஷன். அதாவது என்ன, பயம், அச்சம்னு கொடுக்குறாங்க. தக்வா என்பது ஒரு பாவத்திலிருந்து விலகி கொள்ளுதல். குஷு என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நடுக்கத்தோடு பணிந்து விடுதல் என்ற அர்த்தம். ஓகே, சொல்லிட்டாங்க. அடுத்தது கேள்வி இவங்களுக்கா? அல் அக்ஸா அணியினருக்கு இலகுவான கேள்வி. குர்ஆன்ல ஒரு வசனம், அல் கஃபூர் அல் வதூத், அல் கஃபூர் அல் வதூத், அல்லாஹ்வுடைய 2 திருநாமங்கள். அந்த 2க்கும் பொருள் என்ன? இலகுவா, 3வது பரிசு. அல் கஃபூர் அல் வதூத், 2க்கும் சொல்லணும், 1க்கு சொன்னா பெரியது கிடையாது. அல் கஃபூர் அல் வதூத். 1 2 3 4 5. இங்க ஹீரா. அல் கஃபூர் அல் வதூத் என்பதன் பொருள் ஒரே பிரைஸ். ஒரு கேள்வி ஒரே ஆள் பதில் சொல்லிட்டே இருந்தா ஓகேவா? உங்களுக்கு கொடுக்கலாமா? ஒரே ஒரு கேள்விக்கு திரும்பி ஒரே நபர் திருப்பி பதில் சொன்னா 2-3 பிரைஸ். உள்ளன்பு மிக்க மிக சரியான விடை. இது வந்து என்ன தேர்ட் சிறுமிகளுக்கான கேள்வி. குர்ஆன்ல வந்து நீங்க ஓதக்கூடிய ஒரு சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வருதுல்ல, நஸ்ருல்லா என்பதன் பொருள் என்ன? கை தூக்குங்க. நஸ்ருல்லா என்பதன் பொருள் என்ன? அரை கை தூக்குட தான். 1 2 3 அந்த கை தூக்கு பாருங்க. யாரும் பெரியவங்க யாரும் பையன்களுக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க. நஸ்ருல்லா இல்ல, தவறான விடை. வேற அல்லாஹ்வுடைய வெற்றின்னு சொல்ல முடியாதுமா. அது வந்து ஃபத்ஹுன்னு சொன்னாதான். நஸ்ருக்கு வேற ஒரு அர்த்தம். நஸ்ருல்லான என்ன அர்த்தம்? இன்னொரு சான்ஸ். மக்காவின் வெற்றி. அது ஃபத்ஹு மக்கா. நஸ்ருல்லா என்பதன் பொருள் என்ன? லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. நீங்க கிட்ட வர்றீங்க. கொடுத்துருங்க. பாய்ஸ், நஸ்ருல்லா என்பதன் பொருள் என்ன? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அங்க கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய உதவி என்பது சரியான விடை. அவர்கிட்ட கொடுத்துருங்க. சின்ன பிரச்சனை. ஓகே, அடுத்தது சிறுவர்களுக்கானது. திருமறையின் ஒரு அத்தியாயம் 2 நபிமார்களின் பெயரை கொண்டு முடிவடையும். அது எந்த சூரா? சிறுவர்களுக்கானது. திருமறை 30வது ஜுஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். சிறுவர்களுக்காக அந்த ஜூஸ் பேர் சொல்லிட்டாங்க. அந்த அத்தியாயத்தில் உள்ள கடைசி வசனத்தில் வந்து 2 நபிமார்களின் பெயர்கள் வரும். அந்த சூரா எது? 1 2 சிறுவர்கள் மட்டும் தெரியல. சிறியர் இங்க இருந்தா கை தூக்குறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. இப்ராஹிம் மூசா. மிக சரியான விடை. தம்பி பிரைமரி பிரைஸ் அந்த பிரைஸ் கொடுத்துருங்க அந்த பிள்ளை. ஓகே, அடுத்தது கேள்வி யாருக்குமா? சிறுவர் உங்களுக்கு 2 கேள்வி கேட்டா சரி, பெரியவர்களுக்கு போயிடுவோம். மறுபடியும் இங்க ஹிராவில் இருந்து துவங்குகிறோம். திருக்குர்ஆன்ல இறக்கி அருளப்பட்ட அத்தியாயம் 1 மொத்த இறை வசனங்கள் 200. மிகச்சரியாக 200. அந்த அத்தியாயம் எது? சின்ன பிரச்சனை சொன்ன பதில்
சூரத்துல் ஆல இம்ரான் என்பது சரியான விடை. கொடுத்துருங்க. அடுத்த கேள்வி மர்வாவுக்கு கொஞ்சம் மீடியம் பிரைஸ் வச்சுக்கோங்க. திருக்குறான்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயத்துல 200க்கு மேற்பட்ட வசனங்கள் 3 சொன்னாக்க நல்ல பிரைஸ் இருக்கு. 200 வசனங்களுக்கு அதிகமான வசனங்கள் இடம்பெற்ற 3 அத்தியாயங்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். 3 சொன்னதான் பிரைஸ், 1 2 சொன்னா பத்தது கிடையாது. திருக்குரானுடைய அத்தியாயங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 200 வசனங்களுக்கு more than 200 verses இருக்கக்கூடிய 3 அத்தியாயங்கள். அங்க கை தூக்குறாங்க பின்னாடி பின்னாடி. அது 100 கூட கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம். 2 சொல்லிட்டாங்க, சின்னது கொடுப்போம். 3வது வேற யாராவது சொல்ல முடியுமா? அதே குரூப்ல மாத்த முடியாது. 5 வினாடியே கொடுத்துருவோம். அப்புறம் இங்க போடு, இங்க கொடு. சூரத்துல் இஸ்ரா தப்புமா? இல்லை, இங்க கொடுத்துருங்க. ஜென்ஸ் திருக்குரானின் 3 அத்தியாயங்கள். அந்த பையன் கேட்கிறாரு பாருங்க, அங்க பாருங்க, கை தூக்குறாரு, அங்க கொடுங்க. அவர்கிட்ட கொடுங்க. சொல்லுங்க. சூரத்துல் 1, சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் இல்ல தவறான விடை. 200க்கு மேல சொன்னேன். இங்க முதல்ல 2 சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு நடுத்தர சின்ன பிரைஸ் கொடுத்து முடிஞ்சு போச்சு. கேள்வி முடிஞ்சு போச்சு. யாரு சொல்றா? பரிசு கிடையாது. யாராவது சொல்ற விரும்பினா சொல்லிட்டோம். அவங்க பரிசு வருதான்னு பார்ப்போம். கொடுங்க. பரிசு இல்லை. சொல்லுங்க, பதில் கொடுங்க. பதில் வரட்டான்னு பார்ப்போம். சூரத்துல் ஷுஅரா 26வது அத்தியாயம், சூரத்துல் ஷுஅரா, சூரத்துல் பக்ரா, இன்னொன்று சூரத்துல் ஆராஃப். ஓகே, அதாவது சஃபா மர்வா ஹிரா. அடுத்த கேள்வி சின்ன பிரைஸ் வச்சு இங்க ஹிராவா இருந்தாரு? ஹிரா தான். ஓகே. ஒரு தந்தை திருக்குறான்ல தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய சூரா, அந்த தந்தையின் பெயர் என்ன? அந்த சூராவின் பெயர் என்ன? பதில் கொடுங்க. பதில் வரட்டான்னு பார்ப்போம். சூரத்துல் ஷுஅரா 26வது அத்தியாயம், சூரத்துல் ஷுஅரா, சூரத்துல் பக்ரா, இன்னொன்று சூரத்துல் ஆராஃப். ஓகே, அதாவது சஃபா மர்வா ஹிரா. அடுத்த கேள்வி சின்ன பிரைஸ் வச்சு இங்க ஹிராவா இருந்தாரு? ஹிரா தான். ஓகே. ஒரு தந்தை திருக்குறான்ல தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய சூரா, அந்த தந்தையின் பெயர் என்ன? அந்த சூராவின் பெயர் என்ன? பின்னாடி அங்க பாருங்க, அங்க யாருக்காவது கொடுங்க. யார் தூக்குனாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. சூரா லுக்மா என்பது மிக சரியான விடை. சின்னது கொடுத்துரு. ஓகே. அடுத்தது இங்க அக்ஸா திருக்குறான்ல ஒரு சூறால யாரேனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், அது வாட்ஸ்அப்ல வந்தாலும் சரி, எதுல வந்தாலும் சரி, யாரேனும் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதனை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஒரு பாவமும் அறியாதவர்களுக்கு நீங்கள் தீங்கு இழைத்து விடக்கூடும் சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான்.
அதாவது விசாரிச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த கேள்வியை நான் வச்சதுக்கு காரணமே வாட்ஸ்அப் தான். பதில், எந்த சூறாவில் அது இடம்பெற்றிருக்கிறது? இது மக்காவில் இறக்கி அருளப்பட்டதா, மதினாவில் இறக்கி அருளப்பட்டதா? ரெண்டும் வேணும். 1 2 தூக்குறாரு பாருங்க. இல்ல, தவறான விடை. இங்க ஹீரா. ஓகே, சாரி, சஃபாவுக்கு கொடுங்க. அதாவது உங்களிடம் எவரேனும் ஒரு பாவி செய்தியை கொண்டு வந்தால் அதனை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஒரு பாவம் அறியாதவர்களை நீங்கள் அவர்களுக்கு தீங்கிழைத்து விடக்கூடும். எந்த சூரா, எந்த மதீனாவில் இறக்கி வரப்பட்டதா, மக்காவில் இறக்கி வரப்பட்டதா? இல்ல, இங்க 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 அவங்க தூக்குறாங்க பாரு, அங்க கொடுங்க. இங்க வெயிட் பண்ணுங்க. சூரத்துல், தவறான விடை. இங்க அங்க கொடுத்துருங்க. அந்த தூக்குறாங்க பாருங்க. சூரத்துல் நூர் என்பது தவறான விடை. முடிஞ்சு போச்சா? 4 குரூப்போ அவங்க தூக்குறாங்க பாருங்க. ரெண்டாவது சான்ஸ். தவறான விடை கொடுத்தீங்களா? மைக்கு கொடுங்க. இல்ல இல்ல, பொதுவாக விடப்படுகிறது. யார் சொல்றா? மறுபடியும் கொடுக்குறாங்க பாருங்க. ரெண்டாவது வாய்ப்பா கொடுங்க, பரிசு கிடையாது. ஆமா, ரெண்டாவது ரவுண்ட்ல. இல்ல 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 இல்ல, கொடுங்க கொடுங்க, அங்க கொடுங்க, பரிசு கிடையாது. கடைசியில கொடுங்க. அங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். ஏன்னா பதில் அவங்கள்ட்ட இருந்து வருவது வரவேற்கத்தக்கது. இல்லம்மா, ஏன் இது தெரியல உங்களுக்கு? சின்ன சூரா, சூரத்துல் ஹுஜராத், ரொம்ப குறைவான வசனங்களை கொண்ட சூரா. அந்த சூரா ஓதுங்க. குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அகலாக்குடைய சட்டங்கள் இருக்கின்றன. அதுல 6வது வசனம், 49வது அத்தியாயம் 6வது வசனம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இல்ல, அடுத்து கை தூக்குறாங்கல்ல, அது நீங்களே பாத்தீங்க. சின்ன பிள்ளை ஆமா, 2 ரவுண்ட் முடிஞ்சு போச்சுமா. விடை தெரியும் என்று, நன்றாக தெரியும் என்று உறுதியோடு இருக்கக்கூடிய தாய்மார்கள் கை உயர்த்துங்கள். இந்த முன்புறத்தில் இருக்கிறவங்க யார் முன்னாடி கை தூக்குனீங்கிறத கவனிப்பாங்க. விழா காப்பாளர்களும் கவனிச்சிங்க. அதாவது சஃபா, மர்வா, ஹிரா, அக்ஸா எந்த பகுதியாக இருந்தாலும் யார் முதல்ல கை தூக்குறாங்க தீர்மானிக்கிறது இங்க இருக்கிறவங்க விழா காப்பாளர்கள் மட்டும்தான். பெண்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களுக்கு சிறுவர்கள் தான் பைக் எடுத்துட்டு வருவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க. சிறுவர்களுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. நான் கேட்டு பார்த்துட்டேன். சிறுவர்கள் சில பாலர்கள் தான் உங்கள்ட்ட எடுத்து வருவாங்க. அவங்களுக்கு யாரு கூட்டான்னு தெரியாது. இவங்க சொல்றவங்களுக்கு தான் அவங்க பைக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? நிகழ்ச்சி அம்சமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால எந்த விதத்திலும் நம் பெண்களுடைய மாண்புக்கு மாற்றமானது இங்கே நடக்காது என்பதை உறுதி அழைத்துக் கொண்டு அடுத்தபடியாக அதிர்ந்தவர்கள் தங்களுடைய சுற்றை துவங்குவார்கள். சபா அணியிலிருந்து சவாலிகளுக்கான கேள்வி. தொழுபவருக்கு முன்னால் நடந்து செல்பவரை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது என்ன? தொழுது கொடுத்தாங்க, அவங்களுக்கு கூட்டம் நடந்து போறாங்க. அவரை குறிச்ச ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல நம்பர்லாம் சொல்லி விளக்கியிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. அது நம்பர் வரணும். அடுத்து கேள்வி மர்வா அணியினருக்கு விடப்படுகிறது. முதல்ல யார் கேட்கணும் சொல்லுங்க காப்பாளர்கள். தொழுபவருக்கு முன்னால் கடந்து செல்பவரை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து ஒரு ஹதீஸை சொன்னார்கள், எச்சரிக்கையா சொன்னார்கள். அதுல நம்பர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மூசா சொல்லுங்க, ஒரு 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 40 வருடங்கள் இருக்குது. ஒன்றும் ஆரம்பத்துல இருந்து வரணும்ல, கடைசியில் உள்ள வார்த்தை ஓரளவுக்கு இது
பொருத்தமான பதில் தான். தொழுது கொண்டவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வதனால் என்ன பாதிப்பு உள்ளது என்பதை அறிந்து கொண்டால் 40 நாட்களோ அல்லது 40 மாதங்களோ அல்லது 40 வருடங்களோ அங்கேயே நின்று விடுவது தொழுபவரை கடந்து செல்வதை விட அவருக்கு சிறந்ததாக இருக்கும். ஹதீஸ் புகாரி. இப்ப பெண்களை விட ஆண்கள் தான் இது அதிகமா கவனத்தில் எடுக்கும். ஏன்னா பள்ளிவாசல்கள் தான் இது அதிகமா நடக்குது. மர்வானியினருக்கான கேள்வி. திருமணம் செய்யாமல் மரணித்த நபி யார்? மர்வா சிம்பிள் இங்க சின்ன பிரைஸ் கொடுங்க. சிம்பிள் தான். இங்கமா மர்வானா இங்க. வெயிட் மர்வா நான் மரணித்த என்று சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கங்க. திருமணம் செய்யாமல் மரணித்த நபி யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சரியானது. சின்ன பரிசா போடுங்க. அடுத்து ஹிரா அணியினருக்கான கேள்வி. ஹிராலியனுக்கான கேள்வி. உலகில் மனிதன் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான். எல்லா பாவத்துக்கும் தண்டனை மறுமையில கிடைக்கும், அல்லது அதைத்தான் நாடி அவருக்கு மன்னித்து விடுகிறான். ஆனால் ஒரு பாவத்திற்கான தண்டனையை அல்லாஹ் மறுமை வரை தள்ளி போடுவதில்லை. மாறாக அவர் மரணிப்பதற்கு முன்பே உலகத்திலேயே அதை கொடுத்து விடுவான். அது என்ன? உலகத்திலேயே அந்த தண்டனை கிடைச்சிடும். இல்லை. அடுத்தது அக்ஸாவிற்காக இந்த கேள்வி மாற்றப்படுகிறது. இல்லை, இணை வைத்தல் இல்லை. உலகத்துல மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ் மறுமையில தான் வச்சிருக்கிறான். தண்டனை அங்கதான் கிடைக்கும். அல்லாஹ் நாடனா மன்னிக்கவும் செய்வான் மறு உலகத்துல. ஆனா ஒரு தவறுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கும். அவர் மரணிப்பதற்கு முன்பே அந்த தண்டனையை உலகத்திலே பெற்று விடுவார். அப்படிப்பட்ட ஒரு பாவம். என்ன பாவம் அது? இது பெண்களை விட ஆண்கள் அதிகம் இதுல கவனிக்க வேண்டிய கேள்வியாக அது இருக்கிறது. ஆண்கள் அதை சொன்னால் என்றார்கள். சரி, சரியான பதில். இணை வைப்பவரை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தான் விரும்புவர்களுக்கு மன்னித்து விடுகிறான். ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத அவருக்கு நோவினை தர மனிதனுக்கு அவன் இறப்பதற்கு முன்பு இவ்வுலகத்திலே அதற்குரிய தண்டனை வழங்கப்பட்டுவிடும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.